வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியலமைப்பின் பல்வேறு ஆதாரங்களை இந்த வீடியோவில் எளிமையாக பார்ப்போம். நமது அரசியலமைப்பு சுமார் 60 நாடுகளின் அரசியலமைப்புகளை ஆராய்ந்து சிறந்த அம்சங்களை உள்வாங்கி உருவாக்கப்பட்டது. இங்கிலாந்திலிருந்து நாடாளுமன்ற முறை, சட்டத்தின் ஆட்சி, ஒற்றை குடியுரிமை, அமைச்சரவை அமைப்பு, இருசபை முறை, நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் பெறப்பட்டது. அமெரிக்காவிலிருந்து முகவுரை, அடிப்படை உரிமைகள், நீதித்துறை சுதந்திரம் மற்றும் மறுஆய்வு, குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம், உச்ச நீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நீக்கம் போன்ற முக்கிய அம்சங்கள் பெறப்பட்டது. ஆஸ்திரேலியாவிலிருந்து பொதுப்பட்டியல், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டம் பெறப்பட்டது. கனடாவிலிருந்து வலுவான மையத்துடன் கூடிய கூட்டமைப்பு, எஞ்சிய அதிகாரங்கள், நில ஆளுநர்கள் நியமனம், உச்ச நீதிமன்ற ஆலோசனை அதிகாரம் போன்ற அம்சங்கள் பெறப்பட்டது. பிரான்சிலிருந்து நமது முகவுரையில் உள்ள சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற அம்சங்கள் இங்கிருந்து பெறப்பட்டது. ஜெர்மனியிலிருந்து அவசர நிலையின் போது அடிப்படை உரிமைகள் இடைநீக்கம் செய்யப்படுதல் பெறப்பட்டது. ஜப்பானிலிருந்து சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை பெறப்பட்டது. அயர்லாந்திலிருந்து அரசு நெறிமுறைப்படுத்தும் வழிகாட்டு நெறிமுறைகள், மாநிலங்களவை உறுப்பினர் நியமனம், குடியரசுத் தலைவர் தேர்வு முறை போன்ற முக்கிய அம்சங்கள் பெறப்பட்டது. ரஷ்யாவிலிருந்து அடிப்படை கடமைகள் மற்றும் சமூக பொருளாதார சமத்துவ கருத்துகள் பெறப்பட்டது. தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்திய அரசியலமைப்பில் திருத்தம் செய்வதற்கான நடைமுறை, மாநிலங்களவை உறுப்பினர்களின் தேர்தல் பெறப்பட்டது. மேலும் இது போன்ற குவிக் பாலிட்டி ரிவிஷன் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.